சிறுகடிக்க ஆசை சிரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். காரை மீனா ரொம்பவே அழகா ஓட்டிட்டு இருக்காங்க. உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே, என்ன மீனா கார் ஓட்டிட்டு இருக்கியா? ஆமாக்கா, கார் தான் ஓட்டிட்டு இருக்க. இதே மாதிரி கார் ஓட்ட நீ கத்துக்கோமா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கும் அது உதவியா இருக்கும் நல்லா சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி புருஷன் கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும் பாரு, உன் புருஷன் உனக்காக கார் ஓட்ட சொல்லி கொடுக்குறாரு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டு மீனாவும் சந்தோஷப்பட்டு ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்ததா வெயிட் மிஷின்ல ஒவ்வொருத்தர எவ்வளவு வெயிட் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முதல்ல பார்வதி வெயிட் மிஷின்ல நிக்கிறாங்க. அடுத்ததா சிந்தாமணி வெயிட் மிஷின்ல நிக்கிறாங்க. இதே மாதிரி நின்றுட்டே இருக்காங்க. அப்போ உடனே இப்ப விஜயமணிக்கு சொல்றாங்க வெயிட் மிஷினே உடஞ்சிருது. உடனே சிந்தாமணி இவளுக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே கண்ட்ரோலும் பண்ண தெரியாது நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே கோவப்படுறாங்க. ரொம்ப வருத்தத்துல விஜயம் என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்க எதை வச்சு நீங்க மனசுல வச்சு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி சொல்றத முதல்ல நிறுத்திக்கோங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, என்னுடைய குடும்பத்தவே நான் என் கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்கேன், உங்களுடைய கண்ட்ரோல் எல்லாம் நீங்க எதுவுமே கொண்டு வரல, இப்படி எல்லாம் நீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே உடனே விஜயா, நான் கண்டிப்பா எல்லாமே செய்வேன், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப முத்து மீனா ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷத்துல காரை டிரைவ் பண்ணிட்டு வந்ததை நினைச்சு அவ்வளவு சந்தோஷத்துல இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா ரோகிணியோட ட்ராக்கை காட்டுறாங்க. மனோஜ் ஒரு பொண்ணு கிட்ட பயங்கரமா வலிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவே கடுப்பாக்குறாங்க ரோகிணி. என்ன இது மனோஜ், நீயும் எல்லா ஆம்பளைங்க மாதிரி தானா, நான் உன் மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன், ஆனா மனோஜ் நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனோஜ் மேல கோவத்துல இருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து போன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரோகிணியோட அம்மா. இங்க பாரு, பையனுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குன்றாங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தா என்னால வர முடியாது, வெளிநாட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுங்கம்மா, அட்லீஸ்ட் வீடியோ கால்லையாவது பேசுடி, அப்படி பேசினா தானடி அவனுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், என் மாமனாரே என்ன பண்றாருன்னு தெரியல, முதல்ல நாங்க போய் பார்க்கறேன், எது என்னன்றத அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. ரோகிணி அண்ணாமலை கிட்ட மாட்டிப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.